Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று வாங்கணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை அமேசானில் நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்துறப்ப இந்த Yantralay ப்ராடக்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ என்னோடய ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு பென் ஷேப்பில் இருக்கும். இதில் ஒட்ட முடியுமா இல்லை எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம். சின் மவுண்ட்டு தான் அது. பட் சின் மவுண்ட் பண்ண முடியுமா இல்லை வேறு எங்கே நம்ம ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே சும்மா பார்கோடு இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இதோட அந்த டீட்டெயில் ஒட்டியிருக்காங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. சிம்பிளான இதுதான். ஓகே, ஸோ இதில் இதோ ஒன்று கர்வ் பேஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, உடனே இந்த இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் பேஸில் எல் கிளாம்ப் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் அதோட அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 3Mோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரூ ஒன்று வந்து பெரிய ஸ்க்ரூ ஒன்று சின்ன ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு லாக், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சாரி. ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த ஹெல்மெட்டு பழைய ஹெல்மெட் தான், அந்த கட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து என்னால் ஃபிட் பண்ணவே முடியல. இதில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போது ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்டை ஒரு டீட்டெயில்டு வியூ ஒன்று காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. M ஸ்டிக்கர், ஹோல்டர் அண்ட் எல் கிளாம்ப் ஒன்று, லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதோட 2 ஸ்க்ரூஸ். இப்போ வாங்க நம்ம ஸ்டிக் பண்ணலாம். முதல்ல அந்த ஹெல்மெட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த இடம் தான் எனக்கு எப்படி ஒட்ட போகிறோன்னு தெரியல. இல்லைன்னா நம்ம வேணால் ஒட்டி பார்ப்போம். இன்கேஸ் நிற்கலைன்னா நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்னால் ஸ்டிக் பண்ணவே முடியல, பெண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சைடு மவுண்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஹெல்மெட் மேலே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டிக்கரை ஒட்ட போகிறேன். நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இது எப்படி வரும்? 3M அந்த ஸ்டிக்கர் மேலே வருமா, இது கீழே வருமான்னு தெரியல. சரி வாங்க, ஒட்டிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது? கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ வெயிட் தாங்குமான்னு தெரியலையே. வாங்க இப்போ அந்த மவுண்ட் ஓட்டலாம். இது ஒன்று தான் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. ஒருவேளை இதுதான் டவுனில் ஒட்டணுமோ தெரியல. ஏதோ நான் மாட்டி ஒட்டிட்டேன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல. சரி பரவாயில்ல, வாங்க அதை ஒட்டிடலாம். விச்சாச்சு, இதுக்கப்புறம் திருப்பி விற்க முடியாது. எஸ், அப்படி நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும். இதுதான் இந்த லாக். இப்படி நீங்கள் மாட்டிட்டு அதில் அந்த பக்கம் மாற்றணும்னு நினைக்கிறேன். பட் இது வித்தியாசமாக தெரியுமோ? சரி வாங்க பார்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான பொசிஷன். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்ம. ஸோ இதுதான் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இது எவ்வளோ வெயிட் தாங்குதா இல்லை ஒர்த்தா இல்லை என்னன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன், பாருங்கள். இப்படி மாட்டுறதுனால நான் இன்கேஸ் வேறு ஒரு பொசிஷனை நான் ஃபிட் பண்ண முடியும். கேமராவை ஃப்ரண்ட் வியூவும் கொடுக்கலாம், பேக் வியூவும் கொடுக்கலாம். ஸோ நான் அதையும் பார்க்குறேன். நான் உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுறேன் நான். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.